ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டோர் மேட் தான் பண்ண போகிறோம். அது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வீட்டில் 2 லெகின்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்துக்கோங்க. நான் தான் அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் அந்த 2 லெகின்ஸ்லேயுமே நான் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 சென்டிமீட்டர் அளவு எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க் பண்ணி வச்சதுக்கு நேராக கத்திரிக்கோலை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடணும். நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பின் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் இடைவெளி விட்டு அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம லெகின்ஸ் கிளாத்தில் நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த லைட் க்ரீன் கலரை வந்து அந்த கேப்பில் நான் சிசரை வச்சு கட் பண்ணி வச்சேன்ல, அந்த கேப்பில் வந்து இதை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேப்லேயும் அப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிருக்கிறப்போ நமக்கு பின்னுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த அட்டையில் வந்து இதை வச்சுட்டு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். வரிசையாக ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த க்ரீன் கலர் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ஒவ்வொரு கேப்லேயும் அந்த சிசரை வச்சு கட் பண்ண கேப்பில் அப்படி நம்ம பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஃபுல்லுத்துமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லா கேப்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேப்பில் நான் எப்படி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லுத்தையும் நான் கொஞ்சம் சிக்கல் எதுவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்துக்கிட்டேன். ஊசியும் நூல் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பிளாக் கலர் லெகின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் அந்த கலருக்கு ஈக்குவலான கலர் வந்து நூல் எடுத்துக்கிட்டேன். அப்போது இது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த குட்டி இதை வச்சு நம்ம அதில் வந்து வச்சு தச்சிடணும். ஃபஸ்ட்டு அதை நான் ஃபஸ்ட்டு தச்சிட்டேன். அந்த பிளாக் கலர் லெகின்ஸ்க்கு பிளாக் கலர் நூல் போட்டு நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எப்படி பின்னலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு பின்னலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து கீழே அப் டவுன் சொல்லி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு இதில் வந்து கீழோடி போச்சு அப்படின்னா இன்னொரு இதில் வந்து மேலோடி எடுக்கணும். அந்த மாதிரி மாற்றி எடுத்து ஒரே இதாக வராமல் மேலேயும் கீழேயுமா கொடுத்து வந்துட்டே இருக்கணும். சாதாரணமாக நம்ம பின்னுற மாதிரி தான். அப்படி பின்னிட்டே நம்ம வரலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பின்னும்போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல அங்கிட்டும் இங்கிட்டும் குழம்பி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக அது வந்து நீட்டாகிடும். நான் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பின்னிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இது எண்டு முடியும் பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் எண்டு முடியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு இது போட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நம்ம பின்னிக்கிடுவோம். அந்த ஃபஸ்ட் லைன் முடித்து அங்கே போயிட்டு ரிட்டன் செகண்ட் ரோ வரணும். அந்த செகண்ட் ரோ வந்துட்டு அப்படியே மாற்றி அப்படி போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பின்னிட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம பேக்கில் வந்து நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அந்த பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டில் நான் முடித்தோடனே இப்போ லாஸ்ட்டில் நான் வந்து டவுனில் முடிச்சிருக்கேன். மேலே அடுத்து வந்து அப்பில் வரணும். அந்த பிளாக் கலர் வந்து அந்த த்ரெட்டுக்கு வந்து மேலோடி வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி மறுபடியும் அப் டவுன் சொல்லிட்டு நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்படி எடுத்துகிட்டே வந்துட்டே கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து போக அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து காலியாக போயிடுச்சு. இப்போ இன்னொரு இதை வந்து இது கூட வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நான் பிளாக் கலர் த்ரெட் எடுத்து நான் இப்போ வந்து தச்சுக்கிட போகிறேன். தச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லத்தையும் நம்ம தச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அதை நம்ம அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட் நான் தச்சுக்கிடுறேன். இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் இடையில சில இடத்துல மட்டும்தான் தைக்கிற வேலை இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது. ரொம்பவே என்ன சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பண்ண. அடுத்து இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அடுக்கை பார்த்தீங்களானே தெரியும். 1 2 3 சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு 3 லேயர் வந்திருக்கு. அடுத்து ஒவ்வொன்றா அப்போ பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பின்னிட்டு காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பிளாக் கலர் இதை எடுத்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணி தச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டு முடிய போகுது. இந்த இடத்துலையும் நம்ம நூல் வச்சு நம்ம தச்சுக்கலாம்.
இந்த இடத்துல வந்து நம்ம நூல் வச்சு நல்லா டைட்டாக தைச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் எண்டு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து நம்ம நூல் வச்சு தைச்சிக்கிடணும். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சொல்ல பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஃபஸ்ட் நான் தைச்சிக்கிடுறேன். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக தைச்சிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாண்ட் இருக்குது. ரிமைனிங் உள்ளது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லத்தையும் நம்ம அந்த நூலை 2 இதையும் சேர்த்து வச்சு நம்ம கட்ட போகிறோம். 2 இதை சேர்த்து வச்சு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றுனா நம்ம முடிச்சு போட்டு வச்சோம்னா அது பார்க்கவே அழகாக, அது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். 2 நாட் போட்டுக்கலாம் அல்லது 1 நாட் போட்டுக்கலாம். இப்படி எத்தனை நாட் உங்களுக்கு வேணுமோ அத்தனை நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே நாட் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு சைடு அந்த மேலே உள்ளது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது 2 ஜாயின் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சிஸ்ஸரை வச்சு ஃபஸ்ட் கட் பண்ணிக்கணும். இப்போ சிஸ்ஸர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சிஸ்ஸரை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடு நம்ம முடிச்சு போட்ட மாதிரி இந்த சைடு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் அது கொஞ்சம் இதாக இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எவ்வளோ டைட் பண்ணணுமோ அந்த சைடெலாம் லைட்டாக டைட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், நல்லா இருக்கும் நமக்கு மிதிக்கிறதுக்கும். அதுக்காக இப்போ நான் சிஸ்ஸரை வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அல்லது 2 முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து சரி 2 முடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே அந்த சைடுமே 2 முடிச்சு போட்டிருக்கேன், இங்கேயும் 2 முடிச்சு போட்டிருக்கேன். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவுந்து வரவும் வராது. அதுக்காக நான் 2 முடிச்சு போட்டுக்கிறேன். 2 சைடுமே அந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா அழகாக ரெடி ஆகிட்டு இந்த மேட்டு. நம்ம வீட்டில் உள்ள நம்ம லெகின்ஸை வச்சு நம்ம பின்னுறது மட்டும்தான் வேலை. இதில் வேறு எதுவுமே வேலை கிடையாது. பின்னணும் தைக்கணும் அவ்வளோதான். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கடையில் கொடுத்து நம்ம வாங்குறதை விட நம்மளே பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். எனக்கு இது பண்ணதில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. அதுக்காக தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் இனிமேல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.